வெல்கம் டு another ட்ரேட் பிரேக்கர் வீடியோ. நேற்று நாஸ்டாக்ல ஒரு ட்ரேட் எடுத்தேன். அந்த ட்ரேடில் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் பண்ணியிருந்தா அந்த ட்ரேடை நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். நம்ம பார்த்துக்கலாம். நேற்று நம்ம லைவ்ல என்ன பார்த்துட்டு இருந்தோன்ற ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். 9:30 மாதிரி நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணப்போ எனக்கு இந்த சென்சர் லிக்விட் எடுத்திருந்தான். நான் என்ன பிளான் பண்ணிட்டு இருந்தேன்னா, என்னோட டார்கெட் இந்த பை சைடு தான். ஹையர் டைம் ஃப்ரேம் படி ஒரு ப்ரீவியஸ் டெய்லியோட ஹை இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட லோவர் டைமில் இதுதான் என்னோட டிவலாக இருந்துச்சு. பை தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் அதுக்கு முன்னாடி எங்கேருந்து பை பார்க்கலான்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டிஸ்கவுண்ட்லேருந்து பை போகலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரைஸ் 9:30 ஓப்பன் அப்போ வந்தால் ஒரு 4 hour பிஸி இருந்துச்சு அந்த இடத்துல. இங்கேருந்து பை போகன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னென்னா 10 AM ஒரு மீடியம் நியூஸ் இருந்தா. ஸோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணலான்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் நாட் ரைட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அதான் ப்ரைஸ் பாருங்க, அதனால நம்மளோட டிஸ்கவுண்ட்ல இருந்து பை ஆக ஆரம்பிச்சான். என்னோட டார்கெட் பை மேலே தான், பைஸ் தான் இருந்துச்சு. பட் நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் இப்படிலாம் ட்ரைட் எடுத்தேன், என்ன பண்ணுறதுலாம் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். இது தேவையில்ல, க்ளாஸ் பண்ணிடலாம். இந்த இங்கே நல்லா வச்சுட்டு இருந்தேன். என்னன்னா, நம்ம பிளான் படி லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டா, செல்ஸ் லிக்விடிட்டி எடுத்துச்சு, நல்லா டிஸ்கவுண்ட்ல வந்தால் இங்கேருந்து பைஸ் தான் பார்க்க போகிறோம் அப்படின்றத என்னோட பிளான் இருந்துச்சு. பட் என்ன செஞ்சேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட பிளான் படி 10 AM வரைக்கும் வெயிட் பண்ணோம். தேவையில்லை வைக்கலாம். என்னோட ஹையர் டைமில் டிஓவில் இருந்தது பார்த்தீங்கன்னா, இந்த எவ்வளோ டெய்லி ஹைஸ், இதுதான் மெயின் டிவால். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10 AM ஓப்பன், 4 hour ஓப்பன் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் இதை நம்ம போட்டிருந்தோம். இது வந்து எஸ், ஆமாம், இந்த இடத்துல நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல ஒரு பிசி இருந்துச்சு 4 hourல. ஒன் ஹவரில் போயிடும். ஒன் மினிட். மேபி ஒரு வேளை இந்த ப்ரைஸ் 10 AM ஓப்பன் பண்ணி இங்கே எடுத்திருந்தானா நான் இங்கேயே போட்டிருப்பேன் பையன். நான் ஏன்னா பை தான் பார்த்துட்டு இருந்தேன். இங்கேயே பையை போட்டு டேடே க்ளோஸ் பண்ணியிருப்பேன். இங்கே வர 1.5 கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருப்பான். இங்கேயே க்ளோஸ் பண்ணியிருப்பான். ஆனால் கொடுக்கல. 10 மணிக்கு வந்தான், மறுபடியும் வந்து இங்கே வந்து ரிஜெக்ஷன் கொடுத்தான். மறுபடியும் அதே ஒரு ஃபீஜில் போட்டு கட் பண்ணிடும். 12 AM 3 வரைக்கும் இருக்கு.
நான் என்ன பண்ணேன்னா, இந்த 10 ஓப்பன் ஆச்சா, இங்கே மார்க் பண்ணிப்போம். இது 10 ஓப்பன், இங்கே ஓப்பன் ஆனப்போ இங்கே ஒரு 15 மினிட்ல ஒரு சிபி கொடுத்தான். இது வந்து 15 மினிட். ஆனால் என்ன ஆச்சு, ப்ரைஸ் அங்கே போய் டேப் பண்ணவே இல்லை, அங்கேருந்து கீழே வந்துட்டான். அதுக்கப்புறம் ப்ரைஸ் நல்லா பட்டு மறுபடியும் கீழே வந்து இந்த இடத்துல பட்டு மறுபடியும் மேலே போயிட்டு இருந்தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ல ஒரு ஸ்வீப் இருந்துச்சு. ஸோ அங்கேயே நாம் சுதாரிச்சிருக்கோம், இவன் மேலே தான் போக போகிறான். எனக்கு இங்கே ஒரு இது கொடுத்தான், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வரும்போது அந்த 15 மினிட்டோட இது விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் 30 மினிட்ல ஒரு சிபி ஃபார்ம் பண்ணேன். நாங்கள் என்ன செல் பார்க்கலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஏன் இங்கே செல் பார்க்குறேன்னா, இன்னொரு ரீசன், இந்த இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி விட்டு வந்திருக்கான்னு தெரியும். பெருசாக ஒரு நல்ல இதுவுமே இல்லை, நல்லாவே போகல. ப்ரைஸ் ஜிக்ஜாக்காக போயிட்டு இருந்தான். இந்த இடத்துல என்ன நினச்சேன்னா, ப்ரைஸ் வந்துட்டு இந்த லிக்விடிட்டிலாம் எடுத்துட்டு மேலே போவோம். ஸோ அது வரைக்கும் இதை டார்கெட் பண்ணுவோன்றதான் பிளானாக இருந்துச்சு. அப்புறம் இந்த இடத்துல ஆஸ் பர் மை பிளான் இங்கே தான் நான் செல் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தேன் 1:2.5 2.5 கொடுத்தேன். என்னோட பிளான் ஒரு கேண்டிலே டிபி கொடுத்துருப்பான். ஆனால் ஓப்பன் ஆகாமல் அடுத்த கேண்டில் சர்ன்னு ஊற்றிட்டாங்க. அதனால நான் எடுக்கவே இல்லை. அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், சரி இந்த கேண்டில் வந்து இவ்வளோ தூரம் கொஞ்சம் மேலே போவான் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இன்னொன்று அப்புறம் இன்னொன்று என்னன்னா, ஃபஸ்ட்டே பேஜ் மார்க் பண்ணிப்போம், அது மெயின்ஸில் மறந்துட்டேன். இதுதான் 9:30 ஓப்பன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கப்புறம் ஓப்பன் ஆனால் ஃபஸ்ட்டே பிஜியே தான் மார்க் பண்ணிப்போம். இந்த ஃபஸ்ட்டே பிஜிலேருந்து ஒரு வேளை பார்ப்போம் மேலே போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து க்ளோஸர் இருப்பான்னு பார்த்தேன். ஆனால் இவ்வளோ கீழே வருவான்னு எதிர்பார்க்கல. கொஞ்சம் மேலே கீழே இங்கேயெல்லாம் கொடுத்துருந்தானா இங்கேயே பட்டனை போட்டு அமைக்க விட்டு முடிச்சு விட்டுருப்பாங்க. ஏதோ கொடுத்துருப்பாங்களா, இங்கே வந்து கொடுத்ததுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணேன், சரி மேலே வருவானா. அதுக்கப்புறம் எங்கே எடுத்தேன்னா அந்த ட்ரேடு இங்கே எடுத்தேன்னு நினைக்கிறேன். இங்கே எடுத்து இது செல்லாக வச்சு ஒரு 1.5 டார்கெட் பண்ணேன். அதே இங்கே பெரிய தப்பு நான் பண்ணது, லேட் என்ட்ரி எங்கேயே எடுத்துருக்கக்கூடாது. மாடல் படி நான் இங்கே தான் எடுத்துருக்கணும், இல்லைன்னா மூடிட்டான் வந்து அந்த மிஸ்டேக் விட்டேன்னா அது ஒரு மிஸ்டேக் நான் பண்ணது. இன்னொன்று மிஸ்டேக்கு, ப்ரைஸ் ஆர்டர் ஃப்ளோ திரும்பிடுச்சு. நான் என்ன பார்த்துட்டு இருந்தேன், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல தான் பை தான் பார்க்க போகிறோம் அப்படின்றது முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுருந்தேன். அட்லீஸ்ட் அதையாவது ஃபாலோ பண்ணியிருக்கணும், அதையும் ஃபாலோ பண்ணலை. இன்னொன்று இங்கே தான் நம்ம செல் பார்க்க போகிறோம்னு நினச்சா அதையும் ஃபாலோ பண்ணல. 2 மிஸ்டேக் என்னாச்சு. எஸ்எல் இங்கே இடத்துல வாங்கினேன், இங்கே செல் பண்ணேன் எங்கேயோ. அப்புறம் இங்கே ஒரு 2 கான்ட்ராக்ட் எழுத்துனேன், 2 மணிக்கும் ஒரு மணிக்கு இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே நல்லா ஒரு ரிஜெக்ஷன் இருந்துச்சு, அதனால் இந்த ஸ்வீப் பண்ணிட்டு போனதும் ஓகே நல்லா தான் பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் இங்கே நல்லா க்ளோஸ் வச்சா நான் இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன் 1 மணிக்கு. இன்னொன்று இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணேன், அதில் ஒரு 150 நம்ம லாஸ்ட் மணிக்கு வந்து ட்ரேடில் $150. அதுக்கப்புறம் இன்னொன்று வேற என்னென்னலாம் ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு நான் இங்கே பை தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த பை எப்படிலாம் நான் ப்ராப்பராக இது பண்ணியிருக்கலாம்னு பார்த்தா, யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம்னு பார்த்தா க்ளோஸ் பண்ணிட்டோம், தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 15 மினிட் நல்லா ஆர்டர் ஃப்ளோ இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதை நல்லா திரும்பிட்டாலும் நல்ல ஒரு இது வருது. இதை தாண்டி க்ளோஷரை வச்சுட்டான், ஆர்டர் தான் ஷிஃப்ட் ஆகிட்டான் எல்லாமே. இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டான்.
அட்லீஸ்ட் இங்கேயாவது புல்லிஷ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் என்னாச்சு? ஸ்டக் ஆகுது. இந்த மட்டும் லோட் ஆகும். இதில் எடுத்து வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை எவ்வளோ நேரம் ஆகுது இன்னைக்கு? அதுக்கு வேலைக்கு மாட்டாங்க. இந்த லைவ் வச்சு அதான் நடக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 15 மினிட் நல்ல ஒரு பிசி கொடுத்தா ஆர்டர் நல்லா திரும்பிடுச்சு நமக்கு. அந்த இடத்துல நம்ம பை பார்க்குற தப்பு இல்லை. என்னோட இது ஹையர் டைம் ஃப்ரேம் படி நான் புல்லிஷ் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுபடி பார்த்தா நாங்கள் பை எடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்தால் இந்த டேப் பண்ணால் சரியான ஒரு க்ளோஷர். இங்கே ஒரு 1.5 ஆர் டார்கெட் பண்ணியிருந்தா கூட ஈஸியாக கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் டியூவில் இருந்தது இதுதான். ஈஸியாக அங்கே ஒரு ட்ரேட் எடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாலும் பார்ப்பாரு. இங்கே ஒரு ட்ரேட் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் 1 ஹவரில் ஒரு கொடுத்தாலும் நினைக்கிறேன் ட்ரேட். சரி, நேற்று முந்தா நேற்று ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அதோட இதுவும் நேற்று லைவ் போடலான்னு தான் பார்த்தேன். பிரேக் டவுன் போட்டு வீடியோலாம் எடிட் பண்ணிட்டேன். ஆனால் வீடியோ கரெக்ட் ஆகிட்டான். அதான் நேற்று வீடியோ போடவே இல்லை. இல்லைனா நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு 1 ஹவர் பிசியிலேருந்து ப்ரைஸ் மேலே தான் போச்சு. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து கொடுத்தான் வந்து அவ்வளோ பெருசாக எஃபெக்டிவாக இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் கோஷம் தான். ஒரு நல்ல எஃபிஜி இருந்துச்சு. அது எதுவுமே பண்ணலை. அங்கேருந்து பட்டாளி கீழே வந்துட்டான். அப்புறம் இதை ஸ்வீப் பண்ணிட்டு நல்லா கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து கூட பை எடுத்துருக்கலாம். இந்த டார்கெட் பண்ணியிருந்தா கூட ஈஸி 1.5 ஆர் வந்துருக்கும். இங்கெல்லாம் வச்சுருந்தோம்னா எங்கேயோ போயிருக்கும். அவ்வளோதான் தெரியல. ஈஸியாக 1.5 ஆர் இல்லை 2 ஆர். அதுவும் இப்போ தான் நேற்று நம்ம எடுத்துருக்கலாம். வெயிட் பண்ணி எடுத்திருந்தா என்ன பண்ணது இந்த ஒரு இதுதான் போயிட்டு ஆர்டர் ஃப்ளோ தப்பான ஆர்டர் ஃப்ளோவில் கவுண்டர் ட்ரேட் எடுத்தது. அப்படியே எடுத்திருந்தாலும் ஒழுங்காக மாடல் அதான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். அதுவும் பண்ணலை. அப்படி பண்ணியிருந்தோன்னா வேறு ஒரு கேண்டில் ஒரு நிமிஷத்துல டிபி இங்கே எங்கேயா பிடிச்சிருந்தா கூட ஈஸியாக எடுத்துருக்கோம். 1.5 ஆரில்
போக போக ரன்னில் கொடுத்துருந்தா கூட இதுவும் நமக்கு ஒரு லெசன் தான். ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். பார்ப்போம் லைவ்ல.